நண்பர்களே வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். டே டு டே குரூப்பின் சார்பாக நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? யூடியூப்பில் சில வீடியோலாம் டெலீட் ஆகிடும், எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். சரி வாங்க, இது கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம. எல்லோரும் இது கொஞ்சம் படிச்சிருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பார்டர் டு பார்டர் 0880 ஃபாலோ நம்பர் ஏசியில் இருந்தது ஞாபகம் இருக்குங்களா? இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் சில பேருக்கு இருக்கும். இன்றைக்கி 6 மணி ஷோவில் 840ன்னு ஏசி 80 பாஸ் ஆகிருக்கும். பட் அதில் என்ன நடந்ததுன்னா, போன பார்டரில் 9339ன்னு ஒரு நம்பர் வரலை, ஓகேங்களா? நான் அதை அப்பவும் சொன்ன குரூப்லேயும் இங்கேயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வரலன்னா அந்த செட்டு எதில் கண்டினியூ பண்ணிங்களோ அதை அப்படியே இதில் கண்டினியூ பண்ணிங்கன்னு ஏற்கனவே அந்த வீடியோ மெத்தட் போடும்போதே சொல்லியிருந்தேன். அதில் பயன்பெற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? இப்போது அடுத்த பார்டரில் இப்போ இன்றைக்கிலேருந்து அடுத்த பார்டருக்குள்ளே நமக்கு ஏசியில் 1770 நம்பர் வரணும். சரிங்களா? சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா? ஏன்னா 7 நாள் ஒரு போர்டு தான், அதனால் கரெக்டாக உங்களுக்கு எப்படி இருக்கோ, உங்கள் பணம் உங்கள் கையில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் இங்கே யாரையும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நான் ஊக்கப்படுத்தலை. இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்துக்கிட்டு இருக்குது. விருப்பம் இருக்குங்க முயற்சி பண்ணுங்கள், விருப்பம் இல்லாதவங்க பார்க்கலாம், சும்மா வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் சொல்கிற விஷயம் நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் சொல்ல விஷயம் நான் ப்ளே பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு கடைசியில் என்ன குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பாங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இது போல் சில இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் முன்னே கெட்டு போட மாட்டோம், கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு சில பேர் கேமை பற்றி தெரியாமல் எதையோ போட்டு லாஸ் ஆகிட்டு இருப்பாங்க. நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பாங்க, நிறைய டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்லாம் இருந்துக்கிட்டு அந்த குரூப்பில் வர கெஸ்ஸிங் எல்லாத்தையும் எடுத்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஷோக்கு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா சிம்பிளாக ப்ளே பண்ணுறவங்க ஒரு ஷோக்கு 300 400ன்னு எல்லா நம்பரும் அந்த குரூப்பில் வர எல்லா நம்பரும் போடுவாங்க. யார் யார் கெஸ்ஸிங் கொடுக்கும், ஏன்னா தெரியாது அவங்களுக்கு, புரியுதுங்களா? தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கேமுக்கு புதுசாக இருக்கும், இதில் அனுபவம் இல்லாமல் இருக்கும், யாரையாவது என் ஃப்ரெண்டு வந்து எவனோ சொல்லியிருப்பான், அவன் மூலியமாக வந்துட்டுருப்பார். சரி நமக்கும் ரொம்ப குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, இதில் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் கேமை பற்றி தெரியாமல் எப்படி ப்ளே பண்ணணும், எதை ப்ளே பண்ணணும், எந்த மாதிரி ப்ளே பண்ணணும், இது தெரியாமல் உட்காந்து தேவையில்லாமல் நிறைய நம்பரை போட்டு லாஸ் ஆகிட்டு கடைசியில் சும்மாவே இருந்திருக்கிற மாடம் அங்கே வந்து இன்னும் கடமாகி போச்சு புலம்புவாங்க. ஓகேங்களா? அதுபோல் மக்களுக்கு உதவி பண்ணுங்கள், இது போல் விஷயங்கள் சொல்லுங்கள். இது போல் நான் இங்கே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நம்ம குரூப் பேர் கூட சொல்ல தேவையில்ல, உங்கள் விருப்பம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன்பா, இது போல் அங்கே சொன்னாங்க வருது, நானும் அதில் வின்னிங் வாங்கினேன், நீங்கள் வின்னிங் வாங்கியிருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம் சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? இது போல் வந்துக்கிட்டு இருக்கு பாரு, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நீ ட்ரை போட்டு தான் ஆகணும்னு சொல்லாதீங்க, ப்ளே பண்ணி தான் ஆகணுன்ட்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? உங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவி அவங்களுக்கு. ஓகேங்களா? இதை தான் சொல்ல வந்தேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மக்களே. நிறைய பேர் திரும்ப அந்த கமெண்ட் செக்ஷனில் குரூப் லிங்க்கு, பேமெண்ட் குரூப் லிங்க் கொடுங்க. பேமெண்ட் குரூப் லிங்க் நாங்கள் தரமாட்டேன், ஃப்ரீ குரூப் லிங்க் மட்டும் தான் கொடுப்பேன். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃப்ரீ குரூப்புக்கு வரணும். ஃப்ரீ குரூப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் குரூப்புக்கு வரணும்னு விருப்பம் இருந்தால் ஒரு வாய்ஸ் போடுங்க. நான் யூடியூப்லேருந்து பார்த்தேங்க உங்கள் வீடியோ, பார்த்துட்டு இங்கே வந்திருக்கேன், பேமெண்ட் குரூப்புக்கான டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு வாய்ஸோ ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் பார்த்தா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், இல்லை குரூப் அட்மின் யாருன்னா பார்த்தா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அதை டீட்டெயிலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க குரூப்பில். சரிங்களா? ஏன்னா டெலிகிராமில் வந்து அது ஃபுல் பேமெண்ட் டீட்டெயிலாம் போட மாட்டேன், குரூப்பில் தான் இருக்கும். ஓகே, விருப்பப்பட்டவங்க, இது வந்து கட்டாயம் கிடையாதுப்பா, அப்புறம் நீங்கள் தான் என்ன கூப்பிட்றீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. விருப்பப்பட்டவங்க வாங்க, விருப்பம் இல்லாதவங்க இங்கேயே கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்களும் குடும்பத்தையும் மாற்றி எடுத்துகிட்டு போங்க. தேவையில்லாமல் நிறைய போட்டு லாஸ் ஆகாதீங்க. ஏதாவது எத்தனை மெத்தட் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் ப்ளே பண்ணுறது ஏதாவது ஒரே மெத்தடாக தான் இருக்கணும், அதை மட்டும் எப்போயும் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் எத்தனை மெத்தட் எங்கிட்ட மட்டும் இல்லை, எங்கே கற்றுக்கிட்டாலும் சரி, எந்த குரூப்பில் கற்றுக்கிட்டாலும் சரி,
ஆனால் கேமை ப்ளே பண்ணும்போது ஏதாவது ஒரு மெத்தடை தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஓகேவா? எல்லா மெத்தடும் நம்ம போட்டோம்னா லாஸ் ஆகிடும். அதே மாதிரி ஃபாலோ நம்பரும் சரி, எத்தனை ஃபாலோ நம்பர் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபாலோ நம்பர் எடுத்து வரல அதை ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதுங்களா? 3 நம்பர் எடுத்து 10 நாள் 20 நாள் துரத்துறதுக்கு பதில் ஒரு நம்பர் எடுத்து ஒரு மாதம் கூட துரத்துங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், இந்த ஃபீல்டில் நல்ல அனுபவசாலி. அவர் சொல்லுவார், 3 நம்பர் 4 நம்பர் எடுத்து போட்டு ஃபாலோ பண்ணி என்ன லாபம் வந்துடும் அதில் போடுற காசை நான் என்ன பண்ணுவேன் அவர் சொல்லுவார். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உதாரணத்துக்கு இந்த ஏசி 8008 வரணும், 7 நாள் டைமு, அது 10 நாள் கூட ஆகட்டுமே, அந்த ஒரே நம்பர் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எப்படி? அந்த ஒரே நம்பர் ஃபோக்கஸ் பண்ணி மாதத்தில் ஒரே வின்னிங் பல்காக வாங்குவார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு வின்னிங் வாங்கினாலும் பல்காக வாங்கிட்டு அதை கேமை ஸ்டாப் பண்ணுறாரு. இதோட அடுத்த மாதம் நான் சொல்லுவேன், எங்கள் அடுத்த ஃபாலோ பண்ண இல்லை போதும், எனக்கு இந்த மாதம் தேவையான காசு இதில் எடுத்துகிட்டு போதும், மீதி நான் அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி மென்டாலிட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த கேமில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் நின்று விளையாட முடியும். ஒரு வின்னிங் வாங்கிட்டா கேமே ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் 0-10 வின்னிங் வாங்கிட்டீங்களா, கேம் ஸ்டாப், இதோட நாளைக்கு ப்ளே பண்ணிங்க. இப்போ வின்னிங் வந்தவொடனே என்ன பண்ணுவீங்க? சில பேர் உடனே அடுத்த ஷோ போடுவீங்க, 2000 3000 4000 அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? ஒரு வின்னிங் வாங்கிட்டீங்கன்னா கேமை ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு நம்பர் எடுத்து வரல ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு மாதம் ஆனாலும் தப்பு இல்லை. ஆனால் எடுக்கிற நம்பர் ஒரு போர்டாக எடுத்துங்க, ஆல் போர்டில் எடுக்காதீங்க. நான் 1ஆம் தேதி எடுத்துங்க, இன்றைக்கி டேட்டு 27 ஒன்றும் வரல, பரவாயில்ல, இன்னும் 3 நாள் இருக்கல, ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. புரியுதுங்களா? முயற்சினா என்ன? முடியும் வரை முயற்சி பண்ணுறதெல்லாம் முயற்சி கிடையாது. நம்ம நினச்ச காரியம் முடிகிற வரல முயற்சி பண்ணுறதா முயற்சி. ஓகேவா? அதனால் எடுத்த டார்கெட்டு எடுத்த நம்பரை வரல துரத்துனீங்கன்னா, அந்த ஒரே நம்பரை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு பெரிய வின்னிங் வாங்கிட்டு உங்கள் பர்சனல் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு, உங்கள் பிரச்சனையும் அதாவது சம்திங் இந்த கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு, கேம்லேயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அழகாக லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிடலாம். சரிங்களா? இது என்னுடைய கருத்து. விருப்பப்பட்டவங்க இந்த கருத்தை எடுத்துக்கங்க, விருப்பப்படாதவங்க விட்டுருங்க. சரியா? அனைவரும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மக்களே. குரூப்போட லிங்க்கு கொடுக்குறேன், விருப்பப்பட்டவங்க வந்து ஜாயின் பண்ணி பெய்டு குரூப் வந்துருங்க. விருப்பப்பட்டவங்க தான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் தான் கூவி கூப்பிட்றீங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்மளை சொல்லிட்டு தெரியும். சொல்கிறவன் 1000 சொல்லுவான், நமக்கு தெரிஞ்சால் போதும். புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கான்செப்ட் தான் நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுவேன். என்ன தெரியுமா? நாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும், அடுத்தவங்க சொல்லி நமக்கு தெரிய வேண்டியது கிடையாது. அவ்வளோதாங்க, சிம்பிள். குரூப்பில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒருத்தர் பேர் என்ன வேலுன்னு வச்சுங்க, வேலு யாருன்னு வேலுக்கு தெரிஞ்சால் போதும். நல்லவனா கெட்டவனா வேலுக்கு தெரிஞ்சால் போதும், அடுத்தவன் சொல்லி வேலுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. கரெக்டாக? நான் உதாரணத்துக்கு வேலுன்னு பேர் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. டே டு டே யாருன்னு டே டு டேக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டாக? மற்றவங்க என்ன நல்லவன் சொன்னால் என்ன பணம் வர போதா, இல்லை சோறு கிடைக்க போதா? ஒன்றும் இல்லை. கரெக்டாக? நாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. எவன் வெளியே என்ன பேசலாம் கண்டுக்காதீங்க. உங்கள் டார்கெட் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக மூவ் ஆகிடுவீங்க. கடவுள் அதுக்கான நேரம் உங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போயிடுவீங்க. சரியா? நன்றி மக்களே.